வணக்கம் மக்களே, சுரேஷ் கருவாடு சார். இப்ப நம்ம துண்டு கருவாடு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் பாருங்க. கருவாடு, இந்த கருவாடோட செய்முறை வீடியோ கேட்டுங்க சார். இது எப்படி செய்யுது, இதுல முள்ளு இருக்குமா, முள்ளு இருக்காது, இதுல சுத்தமா முள்ளு இருக்காது. ஆனா இதோட செய்முறை நாங்க வீடியோ போட்டிருக்கோம். ஒரு கருவாடு தொக்கு எப்படி செய்யுது அந்த வீடியோ போட்டு நீங்க பாருங்க. முதல்ல சட்டில எண்ணெய் ஊற்றினோம், கடுகு போட்டுறேன், கருவேப்பிலை, பூண்டு, கொஞ்சம் பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்படியே லைட்டாக வதக்கிட்டு கொஞ்சோண்டு பஞ்சத்தூள் அப்படியே நல்லா கொதி வந்தோடனே நம்மளோட சிக்னேச்சர் கருவாடு அப்படியே கழுவி எடுத்துட்டு அப்படியே தூக்கி போகிறோம். இல்லை சின்ன சின்னதாக கூட நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பார்த்தீங்களா. அப்படியே ஒரு பெரட்டு, அப்படியே ஒரு லைட்டாக தண்ணி ஊற்றுறோம், அப்படியே ஒரு பெரட்டு நல்லா திக்காக சுண்டி வந்தோடனே அப்படி வாங்கலாம். வந்து பாருங்களேன் கருவாடு எவ்வளோ சூப்பராக இருக்குது. தொக்கு அருமையான தொக்குங்க பாருங்களேன். அதை திக்காக போட்டுரும் பாரு, பூண்டுலாம் அதிகமாக போட்டு தொக்கு செஞ்சுக்கலாம். அதை எடுத்துக்காட்ட பாருங்க கருவாடை பாருங்க. அப்படியே உடவு பாருங்க கருவாடு கிட்ட வந்துங்களா, கருவாடு உடையுது பாருங்க. அது உடையுங்க இந்த கருவாடு எடுத்து. இந்த கருவாடை நம்ம நிறைய கீரை சாப்பாடுக்கு, சாம்பார் சாப்பாடுக்கு, ரசம் சாப்பாடு தொகுச்சு அவ்வளோ சூடாக இந்த கருவாடை செஞ்சாங்க. இந்த தொக்கு பாருங்க அவ்வளோ சூப்பர், முள்ளா துண்டு கருவாடை. இந்த மாதிரி கருவாடை நினைக்கிறேன். நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட்